இந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட்லேருந்து ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டுக்கு, அதில் இருக்கிற மணிக்கு இல்லை, அதுலேருந்து ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டு ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்குன்னா 30% டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், அதாவது 30% டேக்ஸை டிடக்ட் பண்ணிடுவாங்க. என்ஆர்இ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 1 இயருக்கு முன்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவும் கிடைக்காது. ஸோ அதனால் என்ஆர்இ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 1 இயர் டென்யூர் இருக்கும். ஸோ என்ஆர்இ அக்கௌண்ட் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபாரின்லேருந்து இன்வெர்ட் ரெமிட்டன்ஸ் வரதுக்காக இருக்கிற அக்கௌண்ட்டு, அதை இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணுறது. ஸோ எப்படி அந்த ஃபண்டு ஈஸியாக இந்தியாவுக்குள்ளே வருதோ அதே மாதிரி திருப்பி இந்த ஃபண்டை எப்போ வேணாலும் அந்த என்ஆர்ஐ திருப்பி ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணுங்கிறது கிடையாது. பேன் கார்டு, என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ், அப்புறம் ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், விசா அண்ட் ஓவர்சீஸ் அட்ரஸ் ப்ரூஃப், இந்த 5 டாக்குமெண்ட் இருந்ததுன்னா என்ஆர்ஐஸ் வந்து இந்தியாவிலையும் என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப அதிகமாக டெவலப் ஆனதுனால த்ரூ ஆன்லைன் ஆல்சோ தே கேன் அப்லோடிங் ஆல் தோஸ் டாக்குமெண்ட்ஸ் தே கேன் ஓப்பன் என்ஆர்இ என்ஆர்ஓ அக்கௌண்ட். என்ஆர்இலேருந்து ஃபண்ட்ஸை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். பிகாஸ் ஃபாரின்லேருந்து ஃபண்டு வந்திருக்கு, திருப்பி அகெயின் ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் மூலமாக ஃபாரினுக்கு அந்த கண்ட்ரியில் போயிடுது. ஆனால் ஒரு ஃபண்டு என்ஆர்ஓலேருந்து போகணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்கு தேவையான ப்ரொசீஜர்ஸை செஞ்சுட்டு தான் பண்ணணும். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ஆர்ஐ பற்றிய பல விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது எக்ஸ் பேங்கர் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் திரு ராம்குமார் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் கவின். சார், பொதுவாக இந்த என்ஆர்ஐன்னு சொல்லப்படுற நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸ் இவங்க யாரு? என்ஆர்ஐ அப்படிங்கிறவங்க வெளிநாடு வாழ் இந்தியர். அவங்க எந்த கேட்டகரியில் வராங்க அப்படின்னா, இந்தியாவில் ஒரு 182 நாளைக்கு குறைச்சலா, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஒருத்தர் ஃபாரின் கண்ட்ரியில் தன்னோட வேலை விஷயமாவோ இல்லை தன்னோட பிஸ்னஸ் விஷயமாவோ இல்லை படிக்கிறதுக்காகவோ அங்கே போய் இருந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் இந்த நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துடுறாங்க. சார், இப்போ இந்தியனாக இருக்கவங்க ஒரு என்ஆர்ஐ மாறினதுக்கப்புறம் அவங்க எடுக்க வேண்டிய இமீடியட் ஆக்ஷன்ஸ் இல்லை ஒரு பேசிக் திங்ஸ் அதெல்லாம் என்னென்ன? ஒரு இந்திய குடிமகன் வந்து என்ஆர்ஐயாக போய் அங்கே செட்டில் ஆகிறாரு. அங்கே போய் அவரோட இடத்துல போய் இருந்ததுக்கப்புறமா அவர் பேசிக்காக செய்ய வேண்டிய விஷயம் பேங்கிங் ரிலேட்டடாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் ஒரு என்ஆர்இ அண்ட் என்ஆர்ஓ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ இது வந்து மேண்டேட்ரி. இந்த என்ஆர்இ என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுங்கிறது ஒவ்வொரு வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அது மூலமாக தான் அவங்க தங்களோட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை இந்தியாவில் பண்ண போகிறாங்க. சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த என்ஆர்ஐ, என்ஆர்இ அண்ட் என்ஆர்ஓ இதுக்கான டிஃப்ரென்சஸ் அண்ட் சிமிலாரிட்டிஸ்லாம் என்னென்னங்க சார்? சரி, எல்லாருமே சொல்லுவாங்க என்ஆர்ஐங்கிறது ஸ்டேட்டஸ், என்ஆர்ஐ அக்கௌண்ட்டுமாங்க. என்ஆர்ஐ அக்கௌண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ஆர்இ அக்கௌண்ட். ஸோ என்ஆர்ஐங்கிறது ஒரு கேட்டகரி. அந்த கேட்டகரியில் தெர் ஆர் 2 types ஆஃப் அக்கௌண்ட். ஒன் இஸ் என்ஆர்இ அக்கௌண்ட், அனதர் ஒன் இஸ் என்ஆர்ஓ அக்கௌண்ட். ஸோ நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, அவங்க தன்னோட நாட்டில் ஏர்ன் பண்ணுற பணத்தை, அது யூஎஸ் டாலராக இருக்கலாம், யூரோவாக இருக்கலாம், யூகேவாக இருக்கலாம், எஸ்ஜிடியாக இருக்கலாம், அந்த பணத்தை இந்தியாவுக்கு ஃபண்டை ஆன்லைன் மூலமாக பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். என்ஆர்ஓ அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்களும் நானும் வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு தனிநபர், ஒரு டொமஸ்டிக் அக்கௌண்ட்டு, அந்த நான் ரெசிடென்ட் இந்தியன் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கிற அக்கௌண்ட் வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட். சார், இப்போ நீங்கள் சொன்னதில் இந்த என்ஆர்இ அண்ட் என்ஆர்ஓ அக்கௌண்ட்ஸில் இருக்க டேக்ஸ் டிஃபரன்சியேஷன்லாம் எப்படிங்க சார்? இப்போ அந்த அக்கௌண்ட்டுக்கும் இந்த அக்கௌண்ட்டுக்கும் டேக்ஸ் டிஃபரன்சியேஷன்ஸ் எவ்வளோ வரும்? சரி, நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க கவின். ஸோ என்ஆர்இ அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல வந்துன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த அக்கௌண்ட்டை வெல்கம் பண்ணுறது. ஏன்னா ஃபாரின் ஃபண்ட்ஸ் இந்தியாவுக்கு வந்ததுன்னா இந்த இந்தியாவோட எக்கனாமிக்கு வெரி பூனாக இருக்கும். ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டோட இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத்தில் அது வந்து ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணும். ஸோ அதனால் வாட் எவர் த மணி என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து வந்து கிரெடிட் ஆகிற அமௌண்ட்லேருந்து வர்ற இன்ட்ரெஸ்ட், அதுலேருந்து வர வட்டிக்கு நம்ம கவர்மெண்ட் எந்த விதமான டேக்ஸையும் போடுறதே கிடையாது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபாரின்லேருந்து ஃபண்டு வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகணுங்கிறது. என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுங்கிறது அவங்களுக்கு இந்தியாவில் ஏர்ன் பண்ணுற ஒரு ரெண்ட்டாக இருக்கலாம், ஒரு டிவிடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வர வேண்டிய கிஃப்டாக இருக்கலாம். இந்த அக்கௌண்ட்லாம் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் ஆகும். இந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட்லேருந்து ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டுக்கு, அதில் இருக்கிற மணிக்கு இல்லை, அதுலேருந்து ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டு ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்குன்னா 30% டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், அதாவது 30% டேக்ஸை டிடக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை அப்புறமா அவங்க இந்தியாவில் தன்னோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். சார், பொதுவாக நீங்கள் சொன்ன அந்த என்ஆர்இ அண்ட் என்ஆர்ஓ அக்கௌண்ட்ஸில் இந்தியன் ருபீஸை டெபாசிட் பண்ணிக்க முடியுங்களா? சரி, என்ஆர்இ அக்கௌண்ட்டில் இந்தியன் வேல்யூ வில் நாட் கெட் அக்செப்டட். இந்தியன் வேல்யூ கண்டிப்பாக கிரெடிட் பண்ணவே முடியாது. பிகாஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து ஃபாரின் கரன்சிக்காக ஓப்பன் பண்ணியிருக்கிற அக்கௌண்ட்டு, அங்கேருந்து கன்வெர்ட் ஆகி இந்தியன் ருப்பியாக வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்டில் விழுந்துடும். என்ஆர்ஓ அக்கௌண்ட் இந்தியாவில் வந்து அவங்க ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டுக்காக இருக்கிறது. ஸோ ஆப்வியஸ்லி அதில் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிக்கலாம். சார், இந்தியாவில் இருக்க பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை என்ஆர்இ அண்ட் என்ஆர்ஓஸாக மாற்றிக்க முடியுமா? ஒரு இந்தியர் வந்து வெளிநாடு வாழ் இந்தியராக போகிறாரு.
ஸோ போன உடனே அவர் பண்ண வேண்டிய காரியம் என்னென்னா, இப்போ இங்கே இருக்கிற அக்கௌண்ட்டை, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஒன்று க்ளோஸ் பண்ணிடணும், இல்லைனா அந்த அக்கௌண்ட்டை என்ஆர்ஓ அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதை தவிர அவர் ஒரு என்ஆர்இ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபாரின்லேருந்து ஃபண்ட் அந்த அக்கௌண்ட்டில் வரப்போகுது. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் அந்த சேவிங்ஸ் கனெக்டை வச்சுக்கிட்டு என்ஆர்ஓ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வச்சுட்டு என்ஆர்ஓ அக்கௌண்ட் செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. இது வந்து அகெயின்ஸ்ட் ஆர்பிஐ நார்ம்ஸு. இட் கெனாட் பி, பண்ணவே கூடாது இந்த மாதிரியான ஒரு டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ ஆர்பிஐ வந்து பேன் கார்டை வச்சு சிங்க்ரனைசேஷன் மூலமாக எல்லாத்தையும் தே ஆர் ரெகுலேட்டிங் இன்டு தட். இஃப் தே ஃபைண்ட் எனிதிங் இஸ் ஹேப்பனிங், த பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அதே நேரத்தில் என்ஆர்ஓ அக்கௌண்ட் அப்படின்னு இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஆர்பிஐ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க. சப்போஸ் அப்படி சேஞ்ச் பண்ணிக்காம விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது பெனால்ட்டி விழுக்க சான்சஸ் இருக்கா? ஆர்பிஐ கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் நோட்டீஸ் கேட்பாங்க. இஃப் தே ஃபவுண்ட் தட் இட்ஸ் பர்பஸ்ஃபுல்லி டன்னா டெஃபினட்டாக அவங்க மேலே பெனால்ட்டி போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சார், பொதுவாக இந்த என்ஆர்ஐ அண்ட் என்ஆர்இ அண்ட் என்ஆர்ஓ அக்கௌண்ட்ஸை பற்றி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் தான் யாருக்கெல்லாம் என்ஆர்இ அக்கௌண்ட் செட் ஆகும், யாருக்கெல்லாம் வந்துட்டு என்ஆர்ஓ அக்கௌண்ட் தேவைப்படுங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? என்ஆர்இ அக்கௌண்ட் எதுக்குன்னா, ஒருத்தர் ஃபாரின்லேருந்து ரெகுலராக ஃபண்ட் அனுப்புறாரு. ஒருத்தர் வந்து இந்தியாவில் அவருக்கு இன்கமே கிடையாது, ஆனால் அங்கே ஃபாரினில் அதிகமாக சம்பாதிக்கிறாரு. அந்த பணத்தை வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அவருக்கு என்ஆர்இ அக்கௌண்ட் மேண்டேட்ரி. பிகாஸ் என்ஆர்இ அக்கௌண்ட் மூலமாக தான் ஃபாரின் கரன்சியை இந்தியாவுக்குள்ளே வந்து கன்வெர்ட் ஆகி கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். சில பேருக்கு வந்து என்ஆர்இலேருந்து ஃபண்டை ரெமிட்டன்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் அட் த சேம் டைம் இந்தியாவில் நிறைய இன்கம் வரும். ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சுருப்பாங்க, ஸோ அது மூலமாக வர ஈல்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டியிருப்பாங்க, அது மூலமாக வர ரெண்ட் இருக்கட்டும், இல்லை வெளியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து வர கிஃப்ட்டு, இல்லை அவங்களோட ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி, பேரண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதை சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபண்டை வந்து கண்டிப்பாக ஒரு அமௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிட்டு திருப்பி ஓவர்சீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுனா எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு அவங்களுக்கு என்ஆர்ஓ அக்கௌண்ட் இஸ் மேண்டேட்ரி. ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் அதிகமான வருமானம் வரப்போகிற நபர்கள் வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட் அதிகமாக ஓப்பன் பண்ணுவாங்க. சார், இப்போ நார்மலாக ஃபாரினில் இருக்க ஒருத்தர் இந்தியாவில் இருக்க ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையோ இல்லை ஒரு நேச்சுரல் அக்கௌண்ட்டையோ அவர் வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்? இப்போ நம்ம வந்து இங்கேயே இருக்கோம். ஸோ இங்கே ஆப்ரேட் பண்ணும்போது நம்மளோட அக்கௌண்ட்டை நம்மளே ஆப்ரேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஒரு என்ஆர்ஐ வந்து ஃபாரினில் தான் இருக்கார். ஆனால் அவர் சார்பாக அவர் சம்மந்தப்பட்ட சில ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் இங்கே நடக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்காக ஆர்பிஐ ஒரு 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 இன்னொரு கேட்டகரி ஒன்று கொண்டு வராங்க. அதாவது அவங்க ஒருத்தருக்கு பவர் கொடுக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா மேண்டேட் ஹோல்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ அது யாராக இருக்கலாம் அப்படின்னா அவங்களோட பிளட் ரிலேட்டிவாக மட்டும்தான் இருக்க முடியும். அவங்க பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை பிரதர்ஸாக இருக்கலாம், சிஸ்டர்ஸாக இருக்கலாம், ஒய்ஃப் அலௌடு. ஸோ இவங்கெல்லாம் வந்து தே வில் பிகம் த மேண்டேட் ஹோல்டர். ஸோ இந்த மேண்டேட் ஹோல்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈவன் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் என்ஆர்ஐஸ் அவங்க அங்கே இருந்தாலும் அவங்களோட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை இங்கே பண்ணலாம். அவங்க வந்து கேஷை வித்ட்ரா பண்ணலாம், இல்லை வேற ஒருத்தருக்கு செக்கு கொடுக்கலாம், இல்லை இங்கே இந்தியாவில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தால் அதுக்கான தேவையான ஃபண்ட் டிரான்சாக்ஷன்ஸை இவங்க பண்ணலாம். ஆனால் மேண்டேட் ஹோல்டருக்கு சில லிமிடேஷன்ஸும் ஆர்பிஐ வச்சுருக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மேண்டேட் ஹோல்டரால் அந்த அக்கௌண்ட்டில் எந்த மாடிஃபிகேஷன்ஸும் பண்ண முடியாது, அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணுன்னா மேண்டேட் ஹோல்டரால் பண்ண முடியாது. ஸோ மேண்டேட் ஹோல்டருங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து என்ஆர்ஐக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜான ஒன்று. எல்லா என்ஆர்ஐஸும் டெஃபினட்டாக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை மேண்டேட் ஹோல்டராக இந்தியாவில் அப்பாயிண்ட் பண்ணிட்டு தான் அவங்க ஃபாரின்கே போகிறாங்க. சார், ஒரு என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்னு சார்? என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னா கண்டிப்பாக தெரியும், ஃபாரின் போகிறதுக்குனாலே பாஸ்போர்ட் தேவை. ஸோ ஆப்வியஸ்லி என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் பாஸ்போர்ட் மேண்டேட்ரி. இந்தியன் பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை ஓவர்சீஸ் பாஸ்போர்ட்டாக இருக்கலாம். அப்புறம் அவங்களோட விசா அது மேண்டேட்ரி. அப்புறம் அவங்க ஃபாரினில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் ஓவர்சீஸ் அட்ரஸ் ப்ரூஃப், அவங்க ஃபாரினில் இருக்கிற அட்ரஸ்க்கான ப்ரூஃப் வேணும். அப்புறம் அவங்களோட டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், ஃபாரினில் ஏதாவது ஒரு டேக்ஸ் இது வரைக்கும் இல்லை அப்படின்னா, இப்போ ஏற்கனவே அங்கே இருந்து டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ், இந்த பேசிக் டாக்குமெண்ட்ஸு வித் பேன் கார்டு. என்ன என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில், என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்க்குன்னு சொல்லிட்டு பேன் கார்டு இருக்குது, அந்த பேன் கார்டு இஸ் மேண்டேட்ரி. இந்தியாவில் அவங்களோட ஆதார் கார்டு இருந்ததுன்னா ஆதார் கார்டையும் சப்மிட் பண்ணலாம். கிறிஸ்பாக சொல்லணுன்னா பேன் கார்டு, இந்த என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ், அப்புறம் ஆதார் கார்டு, தென் பாஸ்போர்ட், விசா அண்ட் ஓவர்சீஸ் அட்ரஸ் ப்ரூஃப். இந்த 5 டாக்குமெண்ட் இருந்ததுன்னா என்ஆர்ஐஸ் வந்து இந்தியாவிலையும் என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி டெக்னாலஜி ரொம்ப அதிகமாக டெவலப் ஆனதுனால through online also they can uploading all those documents, they can open NRE NRO account.
சார் இப்போ என்ஆர்ஐ அப்படிங்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸாக மைக்ரேட் ஆகிறவங்களுக்கு என்ஆர்ஐ அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ரைட்டு, இல்லை சேலரி கிளாஸ் போனோம்னா இருக்கட்டு. நீங்கள் கேட்குறது மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் ஸ்டடீஸ்க்காக நிறைய பசங்க இப்போ ஃபாரினுக்கு படிக்க போகிறாங்க. ஸோ அந்த பசங்க ஆப்வியஸ்லி அவங்களும் என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதோட அவங்க அடிஷ்னலாக என்ன ப்ரொவைட் பண்ணணும்னா, அவங்க எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்களோ அந்த யூனிவர்சிட்டியோட டீட்டெயில்ஸு, அதோட ஐடி கார்டு, அதோட பேசிக் கேவைசி டாக்குமெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓவர்சீஸ் அட்ரஸ் ப்ரூஃபு, பாஸ்போர்ட்டு, விசா, இது இருந்ததுன்னா ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஓப்பன் என்ஆர்ஐ அக்கௌண்ட். சார் பொதுவாக இந்த எஃப்சிஎன்ஆர்னு சொல்லப்படுற விஷயம் என்னது? இது வந்துட்டு என்ஆர்ஐ அப்படிங்கிற விஷயத்து கூட எப்படி ரிலேட் ஆகி வருது? நம்ம இது வரைக்கும் என்ஆர்இ என்ஆர்ஓ சேமிப்பு கணக்கை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதே என்ஆர்இ என்ஆர்ஓ சேமிப்பு கணக்கில் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டும் போடலாம். ஸோ ஆப்வியஸ்லி என்ஆர்இ கீழே என்ஆர்இ ஃபிக்ஸட் டெபாசிட் வருது. பட் என்ஆர்இ ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு மினிமம் டென்யூர் 1 இயர். ஸோ 1 இயருக்கு கம்மியாக போட முடியாது. அதே மாதிரி என்ஆர்இ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 1 இயருக்கு முன்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவும் கிடைக்காது. ஸோ அதனால் என்ஆர்இ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 1 இயர் டென்யூர் இருக்கணும். என்ஆர்ஓ ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்கிறது ஃபார் நம்ம டொமஸ்டிக்காக யூஸ் பண்ணுற மாதிரி 15 நாள், 30 நாள், 45 நாள், 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் எவ்வளோ வேணாலும் போய்க்கலாம் என்ஆர்ஓ ஃபிக்ஸட் டெபாசிட்டில். இதோட தொடர்ச்சியாக எஃப்சிஎன்ஆர் டெபாசிட், ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் டெபாசிட் அப்படிங்கிற ஒரு டெபாசிட் ஒன்று இருக்குது. எல்லா பேங்க்லேயுமே இருக்குது. இது என்ன அப்படின்னா, ஃபாரின்லேருந்து அவங்க கன்வர்ஷனில் இந்தியாவுக்கு ஐஎன்ஆராக கொண்டு வராமல் அந்த ஃபாரின் கரன்சியாகவே இந்த எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்டில் வைக்கலாம். எஃப்சிஎன்ஆரில் ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டுமா தான் வைக்க முடியும். ஸோ நிறைய என்ஆர்ஐஸ் இந்த எஃப்சிஎன்ஆர் டெபாசிட் வச்சுருக்காங்க. பிகாஸ் அவங்க அதை ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணாமல் ஃபாரின் கரன்சியாகவே இந்தியாவில் வச்சுக்கிறதுக்காக இருக்கிற டெபாசிட் அது. சரி, என்ஆர்ஐயாக இருக்கவங்க பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸாக நீங்கள் இதை பார்க்குறீங்க? நிறைய பேருக்கு அது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்ஆர்இ அண்ட் என்ஆர்ஓ அக்கௌண்ட் பற்றி தெரியறதில்ல. ஸோ என்ஆர்இ அக்கௌண்ட் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபாரின்லேருந்து இன்வெர்ட் ரெமிட்டன்ஸ் வரதுக்காக இருக்கிற அக்கௌண்ட்டு, அதை இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணுறது. ஸோ எப்படி அந்த ஃபண்டு ஈஸியாக இந்தியாவுக்குள்ளே வருதோ அதே மாதிரி திருப்பி இந்த ஃபண்டை எப்போ வேணாலும் அந்த என்ஆர்ஐ திருப்பி ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணுங்கிறது கிடையாது. ஆனால் அதே ஃபண்டை பை மிஸ்டேக் அவர் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு ஓவர்சீஸ்லேருந்து அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னா அது வந்து இங்கே டொமஸ்டிக் என்ஆர்ஓ அக்கௌண்ட் ஆயிடுது. ஸோ அதுலேருந்து வர டாக்ஸேஷன்ஸை கண்டிப்பாக அவர் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டிக்ளேர் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ என்ஆர்இ டிரான்சாக்ஷனில் பண்ணக்கூடியவங்க டேக்ஸ் இல்லாமல் பண்ணிக்கலாம் 100%. இந்தியாவுக்குள்ள டேக்ஸ் இல்லாமல் பே பண்ணுற ஒரே டிரான்சாக்ஷன் இதுவாக தான் இருக்குது. ஆமாம், பிகாஸ் கவர்மெண்ட் வந்து அதை என்டர்டெயின் பண்ணுது. ஸோ என்ன ஃபாரின் ஃபண்ட்ஸ் இந்தியாவுக்கு வரணும். ஸோ இந்தியாவிலேருந்து வந்ததுன்னா திருப்பி அதே மாதிரி ஒரு சிங்கிள் நெட் பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸில் ஓவர்சீஸ்க்கு அவங்களுக்கு தேவையான போது எடுத்துகிட்டு போயிடலாம். சார், இப்போ என்ஆர்இ மூலியமா இந்தியாவுக்குள்ள எப்படி ஃபண்ட்ஸை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதே மாதிரி இந்தியாவிலேருந்து ஃபண்ட்ஸ் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் நம்ம பண்ண முடியும்? என்ஆர்இலேருந்து ஃபண்ட்ஸை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். பிகாஸ் ஃபாரின்லேருந்து ஃபண்டு வந்திருக்கு, திருப்பி அகெயின் ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் மூலமாக ஃபாரினுக்கு அந்த கண்ட்ரியில் போயிடுது. ஆனால் ஒரு ஃபண்டு என்ஆர்ஓலேருந்து போகணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்கு தேவையான ப்ரொசீஜர்ஸை செஞ்சுட்டு தான் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஒரு என்ஆர்ஐ இருக்கார், அவங்களோட பேரண்ட் இங்கே இருக்காங்க, அப்பா அம்மா, இவர் அங்கே செட்டில் ஆகிட்டார். ஸோ ஒரே சன்னு. ஸோ ஆப்வியஸ்லி அந்த அப்பா அம்மாவுக்கு அப்புறமா அந்த வீட்டை விற்றாங்க அப்படின்னா அந்த ஃபண்டு வந்து இங்கே அவர் செட்டில் ஆக போகிறதில்ல, அங்கே தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதை வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கான கேபிட்டல் கெயின் டேக்ஸ், அந்த வீடு வாங்கி விற்றுருக்காங்க அப்படின்னா அதுக்கான கேபிட்டல் கெயின் டேக்ஸை கட்டிட்டு அதுக்கப்புறமா ஆடிட்டர்கிட்ட 15CA 15CBன்னு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும். அதை வாங்கிட்டு ஃபாரினுக்கு அவர் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கும் தெர் இஸ் அ லிமிட் இஸ் தர். கிட்டத்தட்ட 10 லட்சத்து $10 lakhs வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம இந்தியன் மதிப்பில் சொல்லணும்னா அப் டு 8.3 crores ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ஒரு என்ஆர்ஐ தன்னோட என்ஆர்ஓ அக்கௌண்ட்லேருந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்லேருந்து செல்ஃப் அக்கௌண்ட்டாக இருக்கணும், அந்த அக்கௌண்ட்லேருந்து ஃபாரினுக்கு அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸாக ஃபண்ட் எடுத்துகிட்டு போகலாம். சார், இப்போ என்ஆர்ஐ அக்கௌண்ட்ஸுக்கு மந்த்லி மெயின்டைன் பண்ணக்கூடிய மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ உள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது? இந்த மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸுங்கிறது ஒவ்வொரு பேங்க்குக்கும் வித்தியாசப்படும். ப்ரைவேட் பேங்காக இருந்தால் அதில் ஒரு ஹையர் மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் வைக்க சொல்கிறாங்க. நேஷனலைஸ் பேங்காக இருந்தால் அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆவரேஜாக பார்த்தோம்னா ஒரு கஸ்டமர் ஐடிக்குள்ள என்ஆர்இ என்ஆர்ஓ அக்கௌண்ட் ரெண்டுமே வந்துடும். கிட்டத்தட்ட 15,000 to 25,000 வரைக்கும் தான் நார்மலாக மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ். There are certain premium accounts, higher variance accounts are available in nationalized as well as private bankல. ஸோ அந்த மாதிரியான ஹையர் வேரியன்ஸ் அக்கௌண்ட் இருக்கும்போது அவங்களுக்கு சில ப்ரிவிலேஜஸ் இருக்குது. என்ன அப்படின்னா டெபிட் கார்டு சார்ஜஸ் கிடையாது. தென் அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ் இன்வர்ட் ரெமிட்டன்ஸ் பண்ணும்போது ஸ்பெஷல் ரேட் கொடுப்பாங்க, ப்ரிவிலேஜ் கார்டு கொடுப்பாங்க.
இல்லை இந்தியாவில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிடி டிரான்சாக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான கமிஷன்ஸ்லாம் வெய்வ் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரிவிலேஜஸ்லாம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஹையர் வேரியன்ட் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். சார் ஃபிக்ஸ்டு டெபாசிட் தவிர என்ஆர்ஐஸ்க்கு வேறு என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது? சரி, ஃபிக்ஸட் டெபாசிட் இஸ் அ ட்ரெடிஷ்னல் ஒன். ஸோ எல்லாருமே ரெகுலராக சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா என்ஆர்இ என்ஆர்ஓவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஃபிக்ஸட் டெபாசிட் போகிறாங்க. பட் இன்றைக்கி நிறைய அவென்யூஸ் வந்துருச்சு என்ஆர்ஐஸ்க்கு. இந்தியாவில் வந்து தே கேன் கோ ஃபார் இன்சூரன்ஸ் அண்ட் என்ஆர்ஐஸ் கேன் இன்வெஸ்ட் இன் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அவங்க தாராளமாக இந்தியாவில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அதற்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களால இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவென்யூஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். என்ஆர்ஐ பற்றி பல விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்த மிக்க நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.